ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பஞ்சாயத்துக்கு வந்துடுவாங்க. பஞ்சாயத்தில் வந்து இந்த மாதிரி காது குத்துறது வந்து ஒன்றா வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க இல்லையான்றாங்க. எனக்கு விருப்பம் இல்லை ஐயா அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி சொல்கிறாங்க. எனக்கு விருப்பம் இல்லாததை செய்ய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்றாங்க. ஏமா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. அதுக்கப்புறமா ஊர்க்காரங்களாம் பேசுகிறாங்க. ராஜாங்கமும் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பண்டத்தில் போய் என்ன ஆகிட போதும் அப்படின்றது நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இருந்தாலே வந்து 2 பேரும் ஷேர் வேணா பண்ணிக்கலான்ற மாதிரி தமிழ் செல்வி சொல்கிறாங்க. அதாவது மொத்த பொறுப்புகளையும் இவங்க ஏத்துக்க வேண்டான்றாங்க. பாதி காசு நான் தரேன், பாதி காசு அவங்க தரதா இருந்தா இந்த காது குத்து விழாவை வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டான்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இங்க ராஜாங்கமும் சொல்றாங்க. ஊர்க்காரங்களாம் இந்த முடிவு கட்டுப்படுறீங்களான்றாங்க. நான் கட்டுப்படுறோன்றாங்க. தமிழ் செல்வி இருந்துட்டு கண்டிப்பா வந்து எங்களால கொடுக்க வேண்டிய பணம் அந்த மொத்த பணத்தையும் நாங்க கொடுத்துருவோம். இவங்க எப்படி கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி நாங்க கொடுத்துடுறோன்றாங்க. சரின்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து வீட்டுல வந்து ஈஸ்வரி இருந்துட்டு மாமா அவளாவது கொடுக்கறதாவது அவ்வளவு பணம் அவளால ரெடி பண்ண முடியுமான்றாங்க. ஈஸ்வரி கொடுக்குறேன்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்களா, அவங்க கொடுக்கலனாலே நம்ம பாத்துக்கலாம் சரியான்றாங்க. அதுக்கு எதுக்கு மாமா அந்த வீராப்பு, இங்க பாரு அவங்க கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க, சும்மா தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காதுன்னுவாங்க. வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி வந்து இவ்வளவு ஆகுதுன்னு சொல்லி மட்டும் இந்த லிஸ்ட் கொடுத்துடுவான்னு சொல்லுவாங்க. சரிங்க மாமான்றாங்க. அப்புறம் சித்ராவும் ஈஸ்வரியும் கிளம்பி போறாங்க தமிழ் செல்வி வீட்டுக்கு. என்ன விஷயம்ன்றாங்க. இந்த மாதிரி இவ்வளவு ஆகுது அப்படின்றாங்க. அதாவது நீங்க மொத்தமே வந்து 7,000 வந்து நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். மொத்தம் பார்த்தா 15,000 கிட்ட வரும் உங்களுக்கு செலவு அப்படின்றாங்க. உன்னால இதை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைன்னா நாங்க ஏதாச்சும் உனக்கு செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி ரொம்ப திமிரா கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோன்றாங்க. சும்மா வந்து நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாலே இது மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அதையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா அவங்களுடைய அம்மா அப்பா இருந்துட்டு இவ்வளவு நம்மளால முடியுமான்றாங்க. ஏன் முடியாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் செல்வி எப்படி பணத்தை புரட்டி அதெல்லாம் சரி பண்ண போறாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.